யோ, நம்ம கிறிஸ்டோபர் நோலன் படத்துக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? இப்ப பாரு, தி ஆடிசி ட்ரெய்லர் வந்துருச்சு. வாங்க என்னென்ன இருக்குன்னு நொண்டி நொண்டி போய் பாப்போம். அடேங்கப்பா, யூனிவர்சல். அடுத்து நம்ம நோலன் சாரோட சிங்கோபி லோகோ. இந்த லோகோல ஒரு பில்டிங் மாதிரி உள்ள ஒரு பாதை மாதிரி இருக்குல்ல, இதுவே ஒரு புதிர் மாதிரி இருக்கு. நோலன் படம்னா சும்மாவா? ட்ரெய்லர் ஆரம்பிச்சதும் ஒரு பாலைவனம். சும்மா பாலைவனம் இல்ல, இங்க பாருங்க, செத்து போன வீரர்களோட ஆயுதங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. இந்த முதல் காட்சி மூலமா ஏதோ ஒரு பெரிய சண்டை முடிஞ்சிருக்குன்னு தெரியுது. ஒரு வீரர் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற ஒரு ஹெல்மெட்டை பாத்துட்டு இருக்காரு. இது அந்த போரின் பின்விளைவுகளை பத்தியோ இல்ல அந்த போரில் உயிர் நீத்தவர்களை பத்தியோ ஒரு ஆரம்பமா இருக்கலாம். அடுத்த சீன்ல நம்ம மேட் டேமன் அப்படியே கம்ப்ளீட் வாரியர் லுக்ல நிக்கிறாரு. ஒரு பெரிய கப்பற்படையே பின்னாடி இருக்கு. பல வருட போருக்கு பிறகுன்னு ஒரு வாய்ஸ் ஓவர். அப்போ இது ட்ராய் போர் மாதிரி ஒரு பெரிய வரலாற்று சண்டையா இருக்கும்னு புரியுது. அடுத்தது அடர்ந்த காடுல வீரர்கள் உள்ள போறாங்க. நம்ம மேட் டேமன் தான் லீட் பண்றாரு. இங்க இடி சத்தம், மின்னல்னு ஒரு பெரிய புயல் வரப்போறதுக்கான அறிகுறியா தெரியுது. ஒருத்தராலையும் என் வீரர்களை எதிர்த்து நிட்ட முடியலன்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஹீரோ பயங்கரமான பலசாலியா இருப்பான் போல. இப்ப வரைக்கும் எல்லா யுத்தத்தையும் அவர்தான் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்றாரு. ஒரு மலை மேல ஒரு கோட்டை. அங்க நம்ம டாம் ஹாலண்டும் ஆன் ஹாத்வேவும் நிக்கிறாங்க. ரொம்பவும் யோசனையோட இருக்காங்க. எங்க இடத்தையும் சாய்க்க முடியலன்னு வாய்ஸ் ஓவர். அப்போ இந்த கோட்டை தான் அவங்க வீடு, இதை யாரோ தாக்க முயற்சி பண்ணிருக்காங்கன்னு புரியுது. நம்ம டாம் ஹாலண்ட் அப்படியே ஒரு அப்பாவுக்காக காத்திருக்கும் மகனாகவும், ஆன் ஹாத்வே ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கும் மனைவியாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இரவு நேரத்துல கப்பல்கள் எல்லாம் கடல்ல போகுது. ரொம்ப மர்மமா இருக்கு. அதை என்னால கூட முடியாதுன்னு ஒரு குரல். அப்போ நோலன் படத்துல எப்பவும் இருக்கிற மாதிரி இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம கிறிஸ்டோபர் நோலன் பேர் வருது. இதுக்கு மேல படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லவே தேவையில்லல்ல. ஆஹா, இங்க பாருங்க, வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கப்பலை தண்ணியில இருந்து இழுத்துட்டு வராங்க. இந்த கப்பல் என்ன ஆச்சு? சண்டையில அடிபட்டு மூழ்கி போச்சா? இத வச்சுதான் அவங்க ஊருக்கு போறாங்களா? இது எவ்வளவு பெரிய முயற்சிங்கிறத இந்த காட்சி உணர்த்துது. இங்க ஒரு பயங்கரமான சீன். வீரர்களெல்லாம் ஒரு இருட்டுல தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. பயங்கரமா கத்துறாங்க. இது கப்பலுக்குள்ளையா இல்ல ஏதோ குகைக்குள்ளையான்னு தெரியல. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அடுத்தது நம்ம மேட் டேமன் ஒரு குகைக்குள்ள போறாரு. அப்புறம் நிறைய பேர் வெளிச்சத்துக்காக குகையில போறாங்க. இந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு போல. இல்லனா ஏதோ ஆபத்து காத்திருக்குமோ? ஒரு இருட்டின இடம். அங்க வீரர்கள் தீ மூட்டி உட்கார்ந்திருக்காங்க. அப்புறம் நம்ம மேட் டேமன் ஒருத்தரோட சண்டைக்கு நிக்கிறாரு. அந்த எதிரிகள் ரொம்ப வித்தியாசமா ஒரு உருவம் தெரியாம இருக்காங்க. என்னவா இருக்கும்? சும்மா ஜூலைன்னு சொல்றாங்க. அதுக்குள்ளேயே ஒரு பெரிய புயல் வருது. கப்பல்கள் எல்லாம் உடைஞ்சு செதறுது. வீரர்கள் எல்லாம் உயிருக்கு போராடுறாங்க. மேட் டேமன் ஆன் ஹாத்வேவை பார்த்து, நான் வாக்க தவறினான்னு கேக்குறாரு. அப்போ இது அவர் வீட்டுக்கு திரும்பி வரத பத்தின ஒரு பெரிய சண்டையா, ஒரு பயணமா இருக்க போகுது. தி ஒடிசி பக்கா நோலன் ஸ்டைல்ல ஒரு சாகச பயணம். ஜூலை 17, 2026 வருது. ஐமேக்ஸ் கேமரால எடுத்திருக்காங்களா? வெயிட்டிங். ஓகே நண்பாஸ், ட்ரெய்லரையும் நம்ம நோலன் சாரோட டைட்டிலையும் ஹோமரோட கதையையும் வச்சு ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போமா? இந்த தி ஒடிசி படம் பழங்காலத்துல நடந்த ஒரு பெரிய போருக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். அந்த போர்ல மேட் டேமன் தலைமையிலான நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாரு. ஆனா வீட்டுக்கு திரும்பும் பாதை அவருக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். அவர் மனைவி ஆன் ஹாத்வே, மகன் டாம் ஹாலண்ட் 2 பேரும் அவரோட வரவுக்காக கோட்டையில காத்துட்டு இருப்பாங்க. ஆனா கடல் பயணம்ல அவங்களுக்கு புயல், ராட்சத மிருகங்கள், மர்மமான குகைகள், அங்க உள்ள வித்தியாசமான எதிரிகள்னு நிறைய சவால்கள் வரும். ராபர்ட் பேட்டின்சன் அவரோட கூட இருக்கும் ஒரு தளபதியா இருக்கலாம். இந்த பயங்கரமான பயணத்திலிருந்து அவர் தன் வாக்குறுதிய காப்பாத்தி எப்படி வீட்டுக்கு திரும்பி வர்றாரு, அவரோட கோட்டையை எப்படி மீட்டெடுக்கிறாரு, அவரோட குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாருங்கிறது தான் படத்தோட முழு கதையா இருக்கும். நோலன் படம்னா சும்மா இருக்காதே. இதுக்குள்ள கண்டிப்பா டைம் டிராவல், டைமென்ஷன் சேஞ்ச்னு ஏதாவது ஒரு ட்விஸ்டையும் சேர்த்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.